ரயில்வேவோட குரூப் டி எக்ஸாம் சயின்ஸுக்காக ஒரு கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுல பிசிக்ஸ்ல மோஷன் டாபிக் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப இந்த வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறேன்னா, ரெண்டாவது டாபிக்கா இருக்கிற ஃபோர்ஸ் அண்ட் லா ஆஃப் மோஷன். நான் போன வீடியோல உங்களுக்கு சொல்லியிருந்தேன், யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல அவ்வளவா கொஸ்டின்ஸ் கேட்கல அப்படின்னு. அதனால அது கடைசியில பார்த்துக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற இயக்கம் ரிலேட்டடா பார்த்தாச்சு. இப்ப ரெண்டாவது டாபிக்கா இருக்கிற விசை மற்றும் இயக்க விதியில என்ன பண்ணிடலாம்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபண்டமெண்டல் நீங்க ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, இல்ல ஃப்ரெஷரா ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, பிசிக்ஸ்ல வந்து என்ன கொடுத்திருப்பேன்னா, இந்த ஃபோர்ஸ் அண்ட் லா ஆஃப் மோஷனோட ஃபண்டமெண்டல் இருக்கும். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் நான் எடுத்திருப்பேன்னா, என்சிஆர்டி. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னாவே அவங்க சயின்ஸ்ல கொஸ்டின் கேட்கறது ஸ்கூல் புக்கை வச்சு தான் கேட்பான். அதை பேஸா வச்சா என்ன பண்ணிருப்பேன்னா நான் கிளாஸ் எடுத்திருப்பேன். ஸோ அதனால ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கன்னா, அதை லேர்ன் பண்ணிட்டு அடுத்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே என்னன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி நீங்க வேற எங்கேயாவது ப்ரிப்பேர் பண்ணாலும் பரவாயில்ல, அதை ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கன்னா ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப ஒன்ஸ் ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்றீங்களா, நான் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ குரூப் டில சயின்ஸுக்காக டெடிகேட்டடா வந்து குரூப் டில கேட்ட கொஸ்டின் வச்சே என்ன பண்ணிருக்கேன்னா டெஸ்ட் சீரியஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னா டாபிக் வைஸ் இருக்கும். இப்போ பிசிக்ஸ்ல என்னெல்லாம் டாபிக் பார்க்குறோமோ அதுல என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஆர்டரா கொடுத்துருப்பேன். இதன் மூலம் என்னன்னா ஒரு டாபிக்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, ஒரு டாபிக்ல எதெல்லாம் கொஸ்டினா கேட்கலாம், அது எல்லாமே ப்ராப்பரா தெரிஞ்சு நீங்க லேர்ன் பண்ணும்போது எக்ஸாமுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பார்த்தலாம், குரூப் டில கேட்ட கொஸ்டின் மட்டும் தான் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஒன்ஸ் நீங்க அந்த டெஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டெஸ்ட்ல கொடுத்த கொஸ்டின் தான் என்ன பண்ணிருக்குன்னா இங்க நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரி, இப்போ கொஸ்டின் முதல் கொஸ்டின் பாருங்களேன். which one of the following situations involve a unbalanced force? முதல்ல ஃபோர்ஸ் அண்ட் லா ஆஃப் மோஷன்ல நம்ம பேசிக்கா என்ன லேர்ன் பண்ணணும்னா, விசை பொறுத்து வந்து நிறைய கேரக்டரா வந்து பிரிப்பாங்க, இல்ல டைப்பா வந்து பிரிப்பாங்க. அதுல ஒண்ணு வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், இன்னொன்னு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னு சொல்றது. நம்ம வந்து என்னன்னா லாஜிக்கா புரிஞ்சுக்கலாம். ஸோ பேலன்ஸ்டா என்ன, ரெண்டு சைடு விசை இங்கிட்டு கொடுக்கறதும் இந்த சைடும் கொடுக்கறதும் ஈக்குவலண்டா இருந்துச்சு அப்படின்னா அது பேலன்ஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். அன்பேலன்ஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கொடுக்குற ஃபோர்ஸை விட இங்கிட்டு கொடுக்குற ஃபோர்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா, இப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஈக்குவலா இல்லாம இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா அன்பேலன்ஸ்டான ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது பேசிக்கானது. பட் ஸ்கூல் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு நம்மளுக்கு எக்ஸாம்பிள் வச்சு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை தான் எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க. நல்லா கவனிங்க. அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், சமநிலையற்ற விசை அப்படின்னாவே என்னன்னா ரொம்ப சிம்பிளா வந்து புரிஞ்சுக்கலாம். இதுல ஒரு கான்செப்ட் வந்து நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது என்ன நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்ல, இந்த இடத்துல என்ன 300 நியூட்டன்ஸ், இங்க என்ன 300 நியூட்டன்ஸ். இந்த ஃபோர்ஸ்ல இருந்து இந்த ஃபோர்ஸை கழிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0 தானே கிடைக்கும். அதை இங்கிட்டு பாருங்களேன், இதை கழிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 200 அப்படின்னு கிடைக்கும். அதாவது என்ன மீனிங்னா, இதுல இருந்து கழிக்கிறோம். இப்போ ஃபைனலா வந்து என்னன்னா கழிக்கும் போது வர ஒரு வேல்யூக்கு பாத்தீங்களா, அதுதான் நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றது. நெட் ஃபோர்ஸ் ஆனது எங்க ஜீரோவா இருக்கோ அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா அங்க ஒரு பேலன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஜீரோ ஆகலைன்னா, நெட் ஃபோர்ஸ் ஆனது ஜீரோ ஆகலை அப்படின்னா, ஸோ ஜீரோ ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து ஒரு அன்பேலன்ஸ்டான ஃபோர்ஸ், ஒரு அன்பேலன்ஸ்டான வந்து விசை வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்றது. இது எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அங்க கொடுக்குற ஃபோர்ஸ் ஈக்குவலண்டா இருக்கு. இப்போ ஏதாவது வந்துன்னா ஒரு ஆப்ஜெக்ட், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு, அந்த பொருளை தள்ளுறாங்க, அந்த பொருளை தள்ளும் போது அதுக்கு ஈக்குவலண்டான வெயிட், அதாவது ஈக்குவலண்டான ஃபோர்ஸை கொடுத்தா தள்ளும் போது அது வந்து நகராது ரைட்டா. அப்ப ஸ்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்டில் வந்து என்னன்னா ரெஸ்ட்ல தான் இருக்கும். இல்லையா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்ல இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்ல இருக்குன்னா அந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் ஜீரோ வருது, அதாவது மூவிங்ல இருக்கும்போது அது நெட் ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கும் போது அது ஜீரோ வந்துச்சுன்னா அது ஸ்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், மாற்றம் ஏற்படாம என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருந்துச்சோ, என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருந்தோம் அதே கான்ஸ்டன்டான ஸ்பீட்ல தான் வந்து போயிட்டு இருக்கும். இதுதான் என்னன்னா பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட். அதே இது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஸோ அன்பேலன்ஸ்டான ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்போது என்ன நடக்கும்னா, அங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அது என்ன நடக்கும்னா சேஞ்சஸ் வந்து ஏற்படும். அந்த சேஞ்சஸ் வந்து எப்படி வேணா இருக்கலாம். அதாவது நார்மலா ஒரு பொருள் வந்து மூவிங்ல இருக்கு, ஒரு கார் மூவிங்ல இருக்கலாம். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால என்ன ஆகுதுன்னா அது ஸ்டாப் ஆகலாம் ரைட்டா. இல்ல ஏதாவது ஒண்ணு வந்து ரெஸ்ட்ல இருக்கும்.
அது நம்ம வந்து கொடுக்குற ஃபோர்ஸ்னால மூவ் ஆகும். அப்ப என்னது ஸ்டார்ட் ஆகுது ரைட்டா, அப்படி வச்சுக்கலாம். இல்லையா ஏதாவது ஒரு டைரக்ஷன் நோக்கி வந்து சேஞ்ச் ஆகுறது, டைரக்ஷன்ல வந்து மாற்றம் வந்து ஏற்படுறது. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸை வந்து என்னன்னா பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் என்னன்னா அதுல ஏற்படும். இது எதுக்காக சொல்ல வாரு அப்படின்னா நல்லா கவனிங்க. ஈவன் இந்த டெஃபினிஷனையும் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இங்க இருக்கு பாருங்களேன். When a force acting on an object do not cancel out, resulting in a net force வந்து greater than 0. நான் சொன்னேன் பாத்தீங்களா, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் பொறுத்தளவுக்கு அந்த நெட் ஃபோர்ஸ் வந்து 0 விட அதிகமா இருந்துச்சுன்னா அதுல அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்னா அக்சலரேட் ஆகும். ஏதாவது ஒரு மூவிங்ல இருக்கு, நம்ம ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் என்ன ஆகும், அது நார்மலா போற ஸ்பீடை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்ல, அதுதான் அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நிறைய இருக்கு, நீங்க வந்து பார்த்துக்கலாம். இப்ப கேட்ட கேள்விக்கு வந்து வாங்க. அவன் என்ன சொல்லியிருக்கான், அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸுக்கான வந்து என்ன சுச்சுவேஷனை வந்துன்னா ஈடுபடும், அதாவது எந்த இது இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட், கார் மூவிங் வித் யூனிஃபார்ம் ஸ்பீடான ஸ்ட்ரைட் ரோட். நீங்க புரிஞ்சுக்கலாம், யூனிஃபார்ம்னு சொல்றான், யூனிஃபார்மா போகும்போது ஒரே டைரக்ஷன்ல ஒரே ஸ்பீட்ல போயிட்டு தான் இருக்கான். அந்த இடத்துல என்ன ஆகாது, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், என்ன ஆகும், ஸ்பீட் சேஞ்ச் ஆகும்ல. அப்ப ஆகல, இல்ல யூனிஃபார்மா தான் போகுதுன்னு சொல்றாங்க, அதனால இது வராது. அடுத்து, a ball rolling on the ground and eventually stopping. தரையில் உருளும் பந்து பின்னர் நின்று விடுகிறது. அதாவது ஒரு சாய்வான இடத்துல வந்து ஏதோ ஒரு பந்து உருண்டுகிட்டே வருதுன்னு வச்சுக்கலாம். அது ஃபர்ஸ்ட் வரும்போது கொஞ்சம் ஸ்பீடா வரும், அதுக்கப்புறம் குறைஞ்சு 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 வந்து ஸ்டாப் ஆயிடும் ரைட்டா. அப்படி அந்த ஸ்பீடு வரும்போது நல்லா கவனிங்களேன், அதோட வேகத்துல வந்து மாற்றங்கள் ஏற்படும் ரைட்டா. ஸோ ஸ்பீட்ல சேஞ்சஸ் ஏற்படுது. நம்ம என்ன சொன்னோம், அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னாவே அந்த நெட் ஃபோர்ஸ் ஈக்குவலன் 0 இருக்காது. அப்படின்னாவே என்ன ஆகும், ஆல்ரெடி இருக்கிறதுல ஒரு மாற்றம் ஏற்படும் பார்த்தோமா. அப்ப இந்த இடத்துல மாற்றம் ஏற்படுது. அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ்க்கு பெஸ்ட் வந்து ஆப்ஷன் பி தான். மூணாவது, எ புக் கெப்ட் ஆன் த டேபிள். அது வாட்டில தானே இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு புக்கு ஒரு டேபிள்ல இருக்குன்னா அந்த இடத்துல பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த டேபிள் என்ன பண்ணுது, அந்த புக்கை வந்து தாங்குது ரைட்டா. ஸோ புக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்வேர்டான, ஸோ புக்கு வந்து டவுன்வேர்டான வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். அதை ஏத்துக்கிறதுக்கான டேபிள் என்ன பண்ணும், ஸோ அந்த ஏத்துக்கிற டேபிள் வந்துன்னா அப்வர்டான வந்து போஸ கொடுக்கும். ஸோ ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், ஈக்குவலண்டா இருக்கு. இப்போ ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள்ல ஒரு புக் இருக்குன்னா ஏன் அந்த புக் அந்த டேபிள்ல இருக்கு, ரொம்ப வெயிட்டான புக்கா இருந்தா அந்த டேபிள் உடஞ்சிரும்ல. பட் ஒரு புக்கு என் டேபிள்ல இருக்குன்னா அந்த புக்கு கொடுக்குற வெயிட்டை எதை தாங்கிக்கிறதுன்னு டேபிள் தாங்கிக்கிறது. அப்ப அந்த புக்கோட வெயிட்டுக்கு ஈக்குவலண்டா என்ன பண்ணுது, இது ரெண்டும் ஒரு ஃபோர்ஸை கொடுக்கு ரைட்டா. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா கேன்சல் அவுட் ஆயிரும். கேன்சல் அவுட் ஆச்சுனாவே என்ன ஆகும் அப்படின்னா அது பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் கீழே வந்துடும். நாலாவது, எ பர்சன் ஸ்டாண்டிங் ஸ்டில் அண்டர் கிரவுண்ட். தரையில வந்து ஒருத்தர் நிக்கிறாருன்னு வச்சுக்கலாம், அந்த தரை அவருக்கு வந்து என்ன கொடுக்கும்னா அப்வர்ட் ஃபோர்ஸை கொடுக்கும். நம்ம உடம்போட எடை வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸை கொடுக்கும். ரெண்டும் ஈக்குவலண்ட் ஆயிரும் ரைட்டா. அப்படி ஈக்குவலண்ட் ஆகலைன்னா தான் வந்து அது மாற்றம் வரும். பட் இது கரெக்டா தான் இருக்கு. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். இது ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். பட் இதை நம்ம தப்பு பண்றோம்னு வச்சுக்கலாம், எக்ஸாம் கால்ல நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன். ஈவன் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே வந்து என்னன்னா புக் வந்து ரெஸ்டிங் அன் டேபிள் தான். இது வந்து ஸ்கூல் புக்கு என்சிஆர்டில கொடுத்த வந்து என்ன எக்ஸாம்பிள், அதை எக்ஸாம்பிள் இங்கேயுமே குரூப் டிலுமே வந்து கேட்டிருக்காங்க. பேலன்ஸ் ஃபோர்ஸ் என்பது என்னன்னா மல்டிபிள் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகும்போது அது எல்லாமே கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ கேன்சல் அவுட் மீன்ஸ் வந்து நெட் ஃபோர்ஸ் என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். அதுதான் இந்த இதுக்கான வந்து சமநிலை ஃபோர்ஸுக்கான வந்து டெஃபினிஷன். அடுத்த கேள்வி எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம், குரூப் டில கேட்ட கேள்வி தான். நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, குரூப் டி எக்ஸாம் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நிறைய புக்கு வாங்கி படிப்பீங்க. அதுல என்னன்னா எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஒரு 1000 கொஸ்டின் 2000 கொஸ்டின். ஏன்னா ரயில்வேல நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, எல்லா கொஸ்டினையும் சேர்த்து வச்சு தான் அது புக் கொடுத்துருப்பாங்க. அவ்வளவு கொஸ்டினையும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஓகே படிக்கும்போது நல்லா இருக்கும். பட் உண்மையிலே ஆக்சுவலா அது குரூப் டில கேட்பாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும். பட் குரூப் டியோட கொஸ்டின்ஸை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு லெவல் தெரிஞ்சுக்கலாம். ஓகே இப்படிதான் வரும், இந்த டாபிக்ல இப்படிதான் கொஸ்டின் வரும், அதை எப்படி நான் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் பண்றது, அதை எப்படி கான்செப்டை நல்லா உள்வாங்குறது, அதுதான் நீங்க வந்து என்னன்னா பாக்குறதா இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். சரி, which of the following situation represent balanced force? ஓகே சமநிலை விசை வந்து எது வந்துன்னா கரெக்டா வரும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், a person ரைடிங் a bicycle uphill. நல்லா கவனிங்க, அதாவது ஒரு மலை மேல வந்து ஒரு சைக்கிளை ஓட்டுறாங்க. ஒரு மலை இருக்கு, அது மேல போகும்போது என்ன ஆகும், நம்மளோட இது வந்து ஸ்பீடு குறையும் ரைட்டா. அதாவது சைக்கிளை மிதிக்க மிதிக்க, ஏன்னா மேல் நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும், நார்மலா போறதை விட கொஞ்சம் ஸ்பீடு குறையும். அப்ப என்ன ஆகுது, ஒரு மாற்றம் ஏற்படுது ரைட்டா.
ஸோ மாற்றம் ஏற்பட்டா நான் என்ன சொல்லியிருக்கேன், மாற்றம் ஏற்பட்டா அது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்கேன். அப்ப என்ன ஆகாதுன்னா இது வராது. அடுத்து பால் ஃபாலிங் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி. ஒரு பொருள் மேல இருந்து விழுகுதுன்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க. ஒரு பொருள் மேல இருந்து கீழ விழுகுதுன்னா ரொம்ப கீழ வரும்போது ஃபாஸ்டா வரும் ரைட்டா. அப்ப ஒரு மூவிங்ல இருக்கிறதுல ஸ்பீட்ல சேஞ்சஸ் ஏற்படுது ரைட்டா. அப்ப என்ன ஆகாது, இது வந்து கரெக்டா வராது பேலன்ஸ் ஃபோர்ஸுக்கு. 3வது, a moving car come to a rest and brake are applied. இதுவுமே என்ன, ஒரு கார் இருக்கு, போயிட்டு இருக்கும்போது பிரேக்க கொடுக்கனால வந்து நிக்குது. அப்ப என்ன ஆகுது, மூவிங்ல இருந்த ஒரு கார், மூவிங்ல இருந்த கார் சேஞ்சஸ் ஏற்பட்டு என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆகுது. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒண்ணு அதோட நார்மல் மூவிங்ல இருக்கு, இல்ல வந்து என்னன்னா சும்மா இருக்கு, அந்த டைம்ல வந்து அதுல மாற்றங்கள் ஏற்பட்டாதான் அது அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன, இது அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ். கேட்ட கேள்வி பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், அதனால இதுவும் வராது. 4வது, டூ பீப்புள் புஷ் அ பாக்ஸ் ஃப்ரம் ஆப்போசிட் சைட் வித் ஈக்குவல் ஃபோர்ஸ். நல்லா கவனிங்க. நம்ம பேலன்ஸ் ஃபோர்ஸா என்ன சொன்னோம், 2 பொருள் இருக்கு, இந்த 2 பொருளை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழுக்கும்போது 2 பேருமே சாரி 2 பொருள் வேணும், ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை 2 பேருமே இழுக்கிறாங்க. 2 பேருமே இழுக்கும் போது அவங்களோட ஃபோர்ஸ் வந்து கொடுக்குற ஃபோர்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அது அந்த இடத்துல தான் இருக்கும் ரைட்டா. இந்த பொருள் அந்த இடத்துல தான் இருக்கும், என்ன ஆகுதுன்னா இந்த சைடும் போகாது. அதுதான் அந்த இடத்துல சொல்றாங்க. டூ பீப்புள் which are parks from opposite side the equal force, அதான் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும். புரியும் நினைக்கிறேன். கான்செப்ட் சிம்பிள் தான், பட் நம்ம தப்பு பண்ணுனா நல்லாவே என்ன ஆயிரும்னு வச்சுக்கலேன், மிஸ்டேக்ஸ் வந்து அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் நிறையவே கிரியேட் பண்ணி விடும். அதனாலதான். 3வது கேள்வி, வாட் ஹேப்பன் when an unbalanced force acts on a object. ஒரு பொருளில் சமநிலையற்ற விசை செயல்பாட்டால் என்ன நிகழும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது, ஒரு ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகும்போது என்ன நடக்கும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல பர்மனண்டா இருக்குமா, கிடையாது. அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆல்வேஸ் மூவிங் சர்க்குலர் பார்த்தா இல்ல, கிடையவே கிடையாது. ஆப்ஜெக்ட் மூவ் வித்தவுட் எனி அக்சலரேஷனா, ஜஸ்ட் வந்து டவுட்ஃபுல்லா இருக்கு, ஹோல்ல வச்சுக்கலாம். there is a change in the object ஓட speed and direction of the motion. எல்லாம் கவனிங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் மூவிங்ல இருந்துச்சுன்னா ஸ்பீடு சேஞ்ச் ஆகும், இல்ல டைரக்ஷனோட மோஷன் என்ன ஆகும்னா மாறுபடும். இதான் நம்ம பார்த்தோம். ஆப்ஜெக்ட் மூவ் வித்தவுட் எனி அக்சலரேஷன் அப்படின்னு நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. ஸ்பீடு சேஞ்ச் ஆகும். ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா அதுல வந்து அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். அடுத்த கேள்வி, வாட் எஃபெக்ட் does unbalanced force have on a moving object? ஒரு நகரும் பொருளில் சமநிலையற்ற விசை செயல்பாட்டால் அதுக்கு என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன கான்செப்டை வச்சு இதுல எது கரெக்டான ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா அது கான்செப்ட் நான் சொல்லிட்டேன், சேம் இதுதான், இதுக்கு முன்னாடி பார்த்ததான். ஒவ்வொன்றையும் என்ன பண்ணீங்கன்னா நீங்க செக் பண்ணி ஆன்சரை வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு எங்க தப்பு வருது அப்படின்னு உங்களால வந்து பார்க்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, சார் நான் பார்த்தேன் பட் இதுல டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 7871385142 இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிக்கேன். டவுட் இருந்துச்சுன்னா அது நீங்க சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் பண்ணு. எதுக்காக நான் இந்த மாதிரிலாம் வந்து சொல்றேன் அப்படின்னா, சும்மா நார்மலா ரேண்டமா ஒரு புக் எடுத்து உட்காந்து படிச்சுன்னு வச்சுக்கலேன், எவ்வளவுதான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிற முடியும். பட் இதே இது எனக்கு அனுப்புறீங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க, அதுல நான் ஒரு என்ன சொல்லுவேன், என்னோட வந்து என்னன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். அதுக்கு நீங்க வந்து பார்த்துட்டு நீங்க ஒன்று சொல்லுவீங்க. இது உங்க மைண்ட்ல நல்லாவே ஸ்டோர் ஆகும் ரைட்டா. அப்ப அந்த கான்செப்டே உங்க மைண்டுக்குள்ள நின்றுக்கிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்றேன். அடுத்து பாருங்க, which of the following statement is correct about the force அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஃபோர்ஸுக்கான வந்துன்னா பேசிக் டெஃபனிஷன் என்ன அது தெரிஞ்சிருந்தா போதும் ரைட்டா. ஃபோர்ஸ் வந்து அதாவது பேசிக்கா லேர்ன் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கோம், ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி, இதோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன், இதை கிலோகிராம் பை மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபோர்ஸ், ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், எம் இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லுவோமா, நியூட்டனோட லா படி. எம் என்பது என்ன, மாஸ், அப்ப கேஜி சொல்லுவோம். ஏ என்பது அக்சலரேஷன், முடுக்கம், முடுக்கத்தை என்ன சொல்லுவோம்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைட் பை வந்து டைம் அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி இதை மட்டும் சொல்றேன். சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கான இது என்ன, மீட்டர் பை செகண்ட் வரும், கீழே டைம் வந்து செகண்ட் வரும். அப்ப செகண்ட் என்ன மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டு வரும். அதனாலதான் வந்து கிலோகிராம்
மீட்டர் பை வந்து செகண்ட் ஸ்கொயர். எதுக்கானதுன்னா ஃபோர்ஸ் ஓடுது. எதுக்காக சொல்றேன்னா இங்க கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஃபோர்ஸ் இஸ் அ ஸ்கேலர் குவாண்டிட்டி கிடையாது. வெக்டர் குவாண்டிட்டி. ஆனா ஜூல் கிடையாது. ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டர் குவாண்டிட்டி. எதுல மெஷர் பண்ணும்னா நியூட்டன்ல வந்து மெஷர் பண்ணுவோம். ஃபோர்ஸ் வந்து நியூட்டனோடது ரைட்டா. கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும். இது எதுக்கு இந்த இந்த இதை சொன்னேன் அப்படின்னு பார்த்தோன்னா இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. அதனால தான் இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது இந்த கொஸ்டின் தான். The Newton N is a SI unit of force. Which one of the following express 1 Newton in terms of fundamental SI unit kilogram, meter and second. என்ன பார்த்தோம்? கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். அது எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து அடுத்து நியூட்டன் லா ரிலேட்டடா வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை வந்து பார்க்கலாம். A gun recoils backward when fired. The backward motion of the gun is due to துப்பாக்கி சுடும்போது அது பின்னோக்கி நகர்கிறது. துப்பாக்கியின் இந்த பின்னோக்கி இயக்கம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? அதான் வந்து இது கேள்வி. இது ரொம்ப ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கிறதுக்காக ஒரு அனிமேஷன் மட்டும் பார்க்கலாம். நல்லா கவனிங்களேன். இப்ப இதை பாருங்களேன். என்ன ஆகுது? அவரை வந்து கண்ணை சுடும்போது நல்லா கவனிங்க. அவர் அந்த கண்ணை சுடும்போது கண் வந்து பின்னாடி வருது ரைட்டா. இப்ப இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லா இருக்கு. அது என்ன லா அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்டனோட தேர்ட் லா இருக்கு. ஸோ நியூட்டனோட தேர்ட் லா என்ன சொல்லுவாரு அப்படின்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர்ஸ் எ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். என்ன பண்ணாலும் சரி அதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஈக்குவலான ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஸோ அதனாலதான் அந்த கண்ணை சுடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த துப்பாக்கியை சுடும்போது பின்னோக்கி போறதுக்கான ரீசன் வந்துன்னா அந்த கன் இருக்கு பாத்தீங்களா அது என்ன ஆகும்னா ஒரு ஃபோர்ஸ் வழியே ஒரு ஆக்ஷன் வரும்போது அதுக்கு ஈக்குவலான ரியாக்ஷன்ஸ் வந்து அந்த துப்பாக்கி வந்து பின்னாடி போகுது. ஸோ அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் நியூட்டனோட தேர்ட் லாவை எப்படி சொல்லுவாங்கன்னா ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர். ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆஃப் த புல்லட் ஆன் த கன். அதனாலதான் அது பேக்வர்ட் போகுதுன்னா எஸ் அதனாலதான் வந்து போகுது. ஏர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, கிராவிட்டி அதெல்லாம் சொல்ல முடியாது, ஃபிரிக்ஷன் அதெல்லாம் சொல்ல முடியாது. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதான். அதேதான். அதே இதுல என்ன சொல்றாங்க? A gun fire a bullet horizontal. நீங்க பார்க்கலாம் எல்லாமே குரூப் டில கேட்டுதான் ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான் கொஸ்டினே வந்து நிறைய ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய ஷெஃப்ல நடந்ததுனால வேற வழி கிடையாது. உங்க கான்செப்டே எடுத்துதான் ஆகணும். அதனால ஒரே பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நல்லாவே ரிப்பீட் ஆகும். அதனாலதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போதே ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரி இதுல என்ன சொல்றாங்க? கன் ஃபயர் ஏ புல்லட் ஹரிசாண்டலி. which of the following statement is correct? ஒரு துப்பாக்கி குண்டை கிடைமட்டமாக சுடுகிறது. ஒரு துப்பாக்கி குண்டு வந்து கிடைமட்டமாக சுடுகிறது. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று வந்து எதுன்னு கேட்கிறாங்க. இது வந்து துப்பாக்கி குண்டை கிடைமட்டமா போகுதுன்னு வச்சுக்கலாம். நார்மலா அப்படித்தானே போகுது. ஹரிசாண்டல்ல தானே வந்து நம்ம சுடும்போது ஹரிசாண்டல் தான் வச்சு சொல்றோம். அதுல எந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ரீகாயில் பின்னடைவு ஈர்ப்பு விசை சார்ந்தது. டெஃபினட்டா கிடையாது. ஈர்ப்பு விசை எதுவும் சம்பந்தம் கிடையாது. கன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மாலர் அண்ட் பேக்வர்ட் ஃபோர்ஸ் தேன் த புல்லட்டோட ஃபார்வர்ட் ஃபோர்ஸ். தேன்லாம் கிடையாது. அதாவது என்னன்னா குண்டோட வந்து முன்னோக்கி விசை விட துப்பாக்கியோட பின்னோக்கி விசை குறைவா இருக்கும்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம்? வரிசைய ஆக்ஷன் அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். அதுக்கு எப்படி ஈக்குவலான ரைட்டா? அப்ப ஈக்குவலன் வரும்போது எப்படி இருக்கும்? தேன் அப்படின்னு வராதுல. அதனால இதுவும் வராது. புல்லட் எக்ஸட் நோ ஃபோர்ஸ் ஆன் த கன். அப்படிலாம் கிடையாது. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கன் எக்ஸ்பீரியன்ஸ் பேக்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு த ஃபார்வர்ட் ஃபோர்ஸ். அதாவது எந்த அளவுக்கு ஒரு ஃபார்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பேக்வர்ட் ஃபோர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால துப்பாக்கியிலுமே வந்து ஒவ்வொரு துப்பாக்கியை பொறுத்து வந்து அந்த பின்னாடி வர்றது வந்து மாறுபடும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கனெக்ட் பண்ணிக்கலாம். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டிதா வரும். அடுத்து when a gun is fired the bullet moves forward because துப்பாக்கி சுடும்போது குண்டு முன்னோக்கி நகர்வதற்கான காரணத்தை வந்து கேட்டிருக்காங்க. கிராவிட்டி புஷ் பண்றதா கிடையாது. பேரல் எக்ஸட் ஃபோர்ஸ் துப்பாக்கி குழாய் வந்து விசையை அளிக்கிறதுனாலயா அதுவும் கிடையாது. ரீகாயில் ஆஃப் த கன் ஆக்ட் பேக்வர்ட் அஸ் ரியாக்ஷன். அதாவது வந்து இந்த புல்லட்டு
ஃபார்வர்ட்ல போறது வந்து ஆக்ஷன். இந்த கன்னு வந்துனா பேக்வர்ட், அதுதான் வந்து ரியாக்ஷன். ஆக்ஷன் ரியாக்ஷன் காரணமாக தான் வந்து இந்த புல்லட் என்ன ஆகுதுன்னா ஃபார்வர்ட்ல போகுது. இதுதான் நியூட்டனோட தேர்ட் லால வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஆக்ஷன் ரியாக்ஷனோட பேர்னு சொல்லியிருப்பாரு. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வந்து ரியாக்ஷன். கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான் வரும். அதே கொஸ்டின் தான். when a gun is fired, why does the gun experience a recoil even through a even though the bullet moves forward? இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் நீங்க தான் சொல்லணும். இதுக்கான கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா இதே ரிலேட்டடான கொஸ்டின் தான் பார்த்துட்டு வரனால உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும்னா அதை புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி பாருங்க. when a gun is fired, the bullet move forward, the gun recoils backward. This is a example of இதான் என்னலா நியூட்டனோட வந்து தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஆப்ஷன் ஏ தான். அடுத்து இதை பாருங்களேன். why do passenger in a moving car tend to jerk forward when the brakes are when the brakes are suddenly வந்து applied? நகரும் கார் திடீரென பிரேக் போட்டால் பயணிகள் முன்னோக்கி தள்ளப்படுவதற்கான காரணம் என்ன? நம்ம எல்லாருமே லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஈவன் அனிமேஷன் வச்சு கூட வந்து பார்க்கலாம். இங்க பாருங்களேன். போயிட்டு இருக்கும்போது நம்ம பிரேக் அப்ளை பண்ண என்ன ஆவாங்க? உட்கார்ந்துட்டு இருக்கோம், முன்னாடி போறாங்க ரைட்டா. இதுக்கான ரீசனை தான் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாருமே நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். அது ஆக்சுவலா சயின்டிபிக்லி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும். அது என்ன கான்செப்ட்னா இனர்ஷியா அப்படின்னு வந்து சொல்றது நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லாலே வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா என்னன்னா ஒரு பொருள் வந்து ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அது ரெஸ்ட்ல தான் இருக்கும். இல்ல ஒரு பொருள் வந்து மோஷன் மூவிங்ல இருந்துச்சுன்னா அது மூவிங்ல தான் இருக்கும். சேம் ஸ்பீட் சேம் டைரக்ஷன். எப்பனா அன்லெஸ் ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும், அதாவது எந்த ஒரு ஃபோர்ஸுமே எதுவுமே வந்து ஆக்ட் ஆகல. ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருக்குன்னா அது வாட்டில் ரெஸ்ட்ல தான் இருக்கும். ஒரு பொருள் மூவிங்ல இருக்குன்னா அது வாட்டில் வந்து சேமான ஸ்பீட்ல சேமான டைரக்ஷன் மூவ் ஆயிட்டு தான் இருக்கும். அன்லெஸ்ன்னு சொல்றாங்க. என்னன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆச்சுன்னா ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் அது வாட்டில் இருக்கு, நம்ம போய் தொட்டோம்னு வச்சுக்காங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் ரைட்டா. அதனால என்ன ஆகும்னா அது ரெஸ்ட் ஓய்வுல இருந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதை மாத்துறோம் ரைட்டா. அந்த மாதிரி மாத்தாத வரைக்கும் அது ரெஸ்ட்ல தான் இருக்கும். இந்த கான்செப்ட் தான் என்னன்னா இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. இனர்ஷியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. நிலைம விதி அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். நிலைம விதி அப்படின்னு கூட வந்து சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா நம்மளே இருக்கோம்னு வச்சுக்கலாம். ஒரு இடத்துல நிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டில் நின்றுகிட்டே தான் இருக்கணும். அதாவது நம்ம நின்றுட்டு இருக்கோம், ஒருத்தர் வந்து நம்மளை தள்ளுறாரு. அவர் தள்ளும் போது நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம் தெரியுமா? அதாவது அவர் தள்ளாலும் நம்ம போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸை கொடுப்போம் பார்த்தீங்களா? அதுதான் இனர்ஷியான்னு சொல்றது. அதாவது ஒரு இடத்துல அங்கேயே இருக்குது, இங்கேயே ஸ்டேயா இருக்கிறதுக்காக ஒரு ஃபோர்ஸ் திடீர் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும். அது என்ன பொருளா இருக்கலாம். அந்த பொருளுக்கு என்ன எடை இருக்கோ அந்த எடைக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். அந்த ஃபோர்ஸா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் தான் என்னன்னா நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லால வந்து சொல்றது. அதனாலதான் அதாவது என்ன ஒரு பொருள் இப்போ மூவிங் கார் இருக்கு, நம்ம பேசஞ்சர் வந்து இப்போ மூவிங் கார்னா என்ன அதுல உட்காந்து நம்மளுமே நம்ம பாடியுமே என்ன மூவிங்லயே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மூவிங்ல இருக்கும்போது நம்ம பாடி என்ன எப்போதும் மூவிங்ல இருக்க தான் பார்க்கும். பட் பிரேக் வந்து அப்ளை பண்றாங்க. ஸோ பிரேக் என்பது என்னன்னா ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ரைட்டா. ஒரு அன்பேலன்ஸ்டான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும்? நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பு என்ன சொல்லும்னா நீ மூவிங்ல தான் இருக்க, சேம் ஸ்பீட்ல தான் இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும். பட் அதை தாண்டி ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுறதுனால அந்த பிரேக் வந்து ஆக்ட் ஆகுறதுனால அது அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ். அதனால என்னன்னா நம்ம மூவ் பண்றோம். நம்மளோட பாடி எப்போதுமே என்ன அப்படின்னா இனர்ஷியாலே இருக்க பார்க்கும். ஒரு மூவிங்ல இருக்குன்னா மூவிங்ல தான் இருக்க பார்க்கும். ஒரு இடத்துல ஓய்வுல இருக்குன்னா ஓய்வுல தான் இருக்க பார்க்கும். பட் அதை தாண்டி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அதுல மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஏற்படுது பாத்தீங்களா, அதுதான் என்ன சொல்லுவோம்னா இந்த கான்செப்ட். ஸோ இனர்ஷியா என்பது அந்த மாற்றத்தை ஏற்படாம தடுக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம். நம்ம என்னதான் வந்து மூவிங்ல இருக்க பார்த்தாலும் ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம பாடியில இருந்து கொடுத்துட்டே இருக்கும். பட் அதை தாண்டி தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி பேசஞ்சர் வந்துன்னா மூவிங்ல வந்து அதாவது முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விழுகிற மாதிரி வந்து நம்ம இருக்கோம் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பிகாஸ் ஆஃப் த என்ன பிகாஸ் ஆஃப் த இனர்ஷியா ஆஃப் அ மோஷன் தட் கீப் த பாடி மூவிங் ஃபார்வர்ட். ஏதாவது ஒரு மூவிங்ல இருக்கும்போது நம்ம பாடி மூவிங்ல இருக்க தான் பார்க்கும். அந்த இனர்ஷியா ஆஃப் த மோஷன் எப்ப மாறும்னா ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்போது அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அதுல இருந்து மாற்றம் ஏற்பட்டு நம்ம வந்து முன்னாடி போறோம்.
அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதான் வரும். இங்க பாருங்களேன், இனர்ஷியா ஆஃப் த மோஷனா என்னன்னு இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கேன். அதாவது என்ன, ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்சஸ் டு த ஸ்டேட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது நான் மூவிங்ல இருக்கேன், அந்த மூவிங்ல இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், என் பாடி மூவிங்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த இதுல போகும்போது ஏதாவது ஒன்று நான் பிரேக் அப்ளை பண்ணும்போது என் பாடி ஏன் முன்னாடி வருது, என்னோட பாடி ஏன் முன்னாடி வருதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இடத்துல இனர்ஷியா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இனர்ஷியானா என் உடம்போட எடை எவ்வளவு இருக்கோ, மாஸ் நிறை எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் இனர்ஷியா சொல்லுவாங்க. அந்த பொருளுக்கு ஏத்தாப்புல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டே இருக்கும். பட் அதை தாண்டி என்னதான் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் அதை தாண்டி ஏதாவது ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது நம்ம பாடியில மாற்றம் ஏற்பட்டு முன்னோக்கி வந்து வர்ற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் வந்து மந்த நிலை இல்ல வந்து நிலைமம் அப்படின்னு வந்து சொல்றது. இயக்கத்தோட நிலைமம் சொல்றது. கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்க, பேசஞ்சர் இன் எ மூவிங் பஸ் ஃபால் ஃபார்வர்ட் when bus suddenly stop. இதுக்கு ரீசன் என்ன? இனர்ஷியா ஆஃப் த மோஷன் ஆஃப் த பேசஞ்சர். இனர்ஷியா என்பது ரெஸ்ட். ரெஸ்ட் மீன்ஸ் என்ன, ஒரு மூவிங்ல இருக்கும்போது என் பாடி மூவிங்ல தான் இருக்க பார்த்துட்டு இருக்கும். பட் அதை தாண்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஃபோர்ஸா வந்து இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பஸ்ஸை வந்து நுப்பாட்டுறாங்க. இந்த ஃபோர்ஸ்னால என்ன ஆகுது, பாடி வந்து மூவ்ல போகுது, ரைட்டா, அதாவது முன்னாடி போகுது. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அதே மாதிரி கொஸ்டின் தான், when a brake car applied to a moving car, the car slowed down but the passenger inside tend to move forward. This happened because. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க பார்த்து வந்து சொல்லுங்க. எனக்கு கான்செப்ட் சேமான கான்செப்ட் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்த கேள்வி, when two bodies interact the action and reaction forces. என்ன பார்த்தோம், நியூட்டனோட தேர்ட் லால பார்த்தோமா, ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் பொறுத்தளவுக்கு வந்து என்ன ஆகும், ஆக்ட் ஆன டிஃப்ரெண்ட் பாடி. அந்த இதுக்கான டெஃபனிஷனே நம்ம பார்த்துருப்போம், நியூட்டனோட தேர்ட் லால வந்து பார்த்துருப்போம். ஒரு பொருள் ஆக்ட் ஆகும் போது அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் இன்னொரு பொருள் கொடுக்கும். அதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆனே வந்து டிஃப்ரெண்ட் பாடி. ஏன்னா ரெண்டு பாடி வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது, ரைட்டா, அதனால ஒவ்வொன்றும் என்னன்னா ஆக்ஷன் ரியாக்ஷன் வந்து பண்ணும். அடுத்த கேள்வி, which of the following situation demonstrate நியூட்டனோட செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஃபர்ஸ்ட் லா என்னன்னு பார்த்துட்டோம், தேர்ட் லா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த கொஸ்டின்ல செகண்ட் லாவை வந்து பார்த்தலாம். செகண்ட் லா வந்து ஒண்ணு கிடையாது, ரொம்ப சிம்பிளான வந்து தான், ரொம்ப குழப்பவும் மாட்டாரு. நியூட்டன் என்ன சொல்லுவானா, எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லுவார். அது ஏன் இப்படி சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்றாரு, நீங்க கொடுக்குற ஃபோர்ஸ், அதாவது ஒரு ஃபோர்ஸ் ஆனது எதை பொறுத்ததுன்னா மாஸ் அக்சலரேஷனை பொறுத்தது அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது ஒரு பொருள் வந்து எவ்வளவு எடை இருக்கோ அந்த எடை அது எவ்வளவு தூரம் வந்து மூவ் ஆகுது. நீங்க ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அந்த ஃபோர்ஸை வந்து நீங்க தியரட்டிக்கலா கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க எந்த பொருளை நீங்க வந்து மூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பொருளோட நிறை நிறை இன்ட்டு அது எவ்வளவு தூரம் மூவ் ஆகுது, அந்த அக்சலரேஷனை வந்து என்ன பண்ணுன்னா கால்குலேட் பண்ணுங்க. அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா அதுதான் வந்து நீங்க கொடுக்குற வந்து விசை அப்படின்னு வந்து இவர் சொல்லுவாரு. சிம்பிளா வந்து இந்த மிஷின் கூட வந்து பார்க்கலாம். நல்லா கவனிங்களேன். இப்ப இந்த இடத்துல வந்து ரெண்டு இது இருக்கு, ரைட்டா, ரெண்டு பொருள் இருக்கு. ரெண்டு பொருள், இது ஃபர்ஸ்ட் பொருள் வந்து 10 கேஜ் இருக்கு, அடுத்து வந்து 5 கேஜ் இருக்கு. என்னன்னா இந்த ஃபோர்ஸுக்கும் இவரு கொடுக்குற ஃபோர்ஸுக்கும் கீழே இருக்கிற இங்க இருக்கிற கொடுக்குற ஃபோர்ஸுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து ஏன் மாறுது அப்படின்னா, நல்லா கவனிங்களேன். அவர் என்ன சொல்றாரு, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவரும் என்ன பண்றாருன்னு இதை தள்ளுறாரு, இவரும் வந்து தள்ளுறாரு, ரைட்டா. இப்படி இவங்க தள்ளுறதுல எது வந்து ரொம்ப தூரம் போகுது, இந்த கம்மியான நிறை. அப்ப என்னன்னா அந்த பொருளோட நிறை பிளஸ் வந்து அது எவ்வளவு தூரம் மூவ் ஆகுது, இது வந்து எதுக்கு ஈக்குவலன்னா உங்க ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலன். இப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஃபோர்ஸை வச்சு நிறைய அக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம், இல்ல வந்து என்னன்னா நிறைய அக்சலரேஷனை வச்சு நிறைய முடுக்கத்தை வச்சு ஃபோர்ஸை வந்து கண்டுபிடிக்கலாம். இதுதான் அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ நிறை எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் என்னன்னா உங்களோட ஃபோர்ஸுமே வந்து ஆக்ட் ஆகும். அதோட அந்த அளவுக்கு தான், இந்த அளவு பொறுத்து தான் என்னன்னா உங்களோட அக்சலரேஷனுமே, அக்சலரேஷனா முடுக்கமும் வந்து அடையும் அப்படின்னு சொல்றது. இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், கொஸ்டினுக்கு வாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, நியூட்டனோட செகண்ட் லாவை வந்து சொல்றாங்க. நல்லா கவனிங்க. கார் ஸ்பீடிங் அப் ஆன் த ரோட், அதாவது சாலையில் ஒரு கார் வந்து வேகம் அதிகரிக்கிறது, இதுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் வந்து சம்பந்தம் இருக்கான்னா ஹோல்ட் பண்ணிக்கலாம். A man standing inside a lift
லிஃப்ட்ல நிக்கிறாரு அவ்வளவுதான். இது வந்து என்னன்னா இந்த இதுக்கு அதாவது நியூட்டன் செகண்ட் லாவுக்கு சம்பந்தம் கிடையாது. எ புக் லையிங் ஸ்டில் ஆன் த டேபிள். டேபிள் இருக்கு. அது என்னது? ஆக்ஷன், ரியாக்ஷன் சொல்லலாம். இல்ல நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. அதாவது என்னன்னா ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருக்கும்போது அது பாட்டுல ரெஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதனால இதுவும் வந்து வராது. சேட்டலைட் மூவிங் அரவுண்ட் தி எர்த் இதுவும் வராது. எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான். அதாவது என்ன சொல்றாங்க நல்லா கவனிங்களேன். நியூட்டனோட செகண்ட் லாவை எது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுதுன்னா கார் ஸ்பீடிங் அப் ஆன் த ரோட். அதாவது என்ன சொல்றாங்க, ஏன் கார் வந்து ஸ்பீட் அப் ஆகுது ரோட்ல? அவர் என்ன கொடுக்குறாரு? ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. அந்த ஃபோர்ஸா என்ன அப்படின்னா அவர் அக்சலரேட்டர் மிதிக்கிறது. ஸோ மிதிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கார் வந்து மூவ் ஆகுது, வேகமா போகுது ரைட்டா. அப்ப அதுல என்ன ஆகுது? ஒரு ஃபோர்ஸ். அது எதனால? அந்த கார் எவ்வளவு வந்து நிறை இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல அக்சலரேஷன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றதுதான் அந்த ஃபோர்ஸ்க்கானது. இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ற மாதிரி தான் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷனோட சாரி ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கொடுத்திருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். நான் ரொம்ப ஃபாஸ்டா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம கொஸ்டின் பார்க்கறதுனால அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ரொம்ப பேசிக் கான்செப்ட்னா அது ஃபண்டமெண்டல் கிளாஸஸா இருந்துச்சுன்னா பொறுமையா ஃபோர்ஸ்னா என்ன, மாஸ்னா என்ன, அக்ஸலரேஷன் என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் பொறுமையா கனெக்ட் பண்ணி என்னன்னா உங்களுக்கு நான் சொல்லுவேன். நம்ம ஒரே டாபிக்லயே நான் ரொம்ப நேரம் எடுத்துன்னு வச்சுக்கலாம். இதுக்கு அப்புறம் நிறைய டாபிக் இருக்கு. அதனால தான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா என்ன பண்றேன்னா நான் வந்து மூவ் பண்றேன். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் எ எக்ஸாம்பிள் ஆஃப் இனர்ஷியா? தமிழ்ல வந்து இது தப்பா இருக்கு. நிலைமம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நிலைமம். கீழ்கண்டவற்றில் எது நிலைமத்துக்கான எடுத்துக்காட்டு அல்ல அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இப்ப முதல்ல இனர்ஷியானா என்ன அப்படின்னு வந்து பார்த்தரலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா தான். பட் இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஒண்ணும் கிடையாது. அதாவது ஒரு பொருள் வந்து மூவிங்ல இருக்கு, இல்ல பொருள் ஓய்வுல இருக்குன்னா அந்த பொருள் அதே நிலைமையில தான் இருக்க பார்க்கும் அப்படின்னு தான் வந்து நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லால வந்து சொல்றாரு ரைட்டா. ஒரு பொருள் அதே நிலைமையில இருக்குன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறது அர்த்தம். அந்த ஃபோர்ஸ தான் என்ன சொல்லுவாங்கன்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க பாருங்களேன். ஏதாவது ஒரு பொருள் ஓய்விலே இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு பொருள் வந்துன்னா மூவிங் மோஷன் யூனிஃபார்மா இருக்குன்னா அது அதோட நிலைமையில இருந்து மாறாம மாறாம இருக்கிறதுக்காக ஒரு ஃபோர்ஸ குடுத்துக்கிட்டே இருக்கும். நான் மாற மாட்டேன், மாற மாட்டேன் அப்படின்னு குடுத்துக்கிட்டே இருக்கும். அதான் டு அப்போஸ் எனி சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் தான் வந்து இனர்ஷியா. அப்போ அது கைண்ட் ஆஃப் ஒரு ஃபோர்ஸ் தானே. இல்ல நாம வந்து மாற மாட்டேன் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் வந்து இனர்ஷியான்னு சொல்றது. அந்த இனர்ஷியா எத பொறுத்ததுன்னா அந்த பொருளோட வந்து நிறைய பொறுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளோட நிறை அதிகமா இருந்ததுன்னா அந்த பொருளோட இனர்ஷியா வந்து அதிகமா இருக்கும். இல்ல 3 டைப் இருக்குன்னு சொல்லுவாங்க. இனர்ஷியா ஆஃப் த ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் த மோஷன், இனர்ஷியா ஆஃப் த டைரக்ஷன் அப்படின்னு சொல்றது. இத வச்சு இந்த கொஸ்டின வந்து பாருங்க. முதல் ஸ்டேட்மெண்ட். பாசெஞ்சர் வந்து ஃபாலிங் ஃபார்வர்ட் when a bus stop suddenly. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு பொருள் வந்து ஒரே நிலைமையில தான் இருக்க பார்க்கும். அது ஓய்வுல இருக்கலாம், இல்ல அப்படின்னா மூவிங்ல இருக்கலாம். சரி, இப்ப பஸ் வந்து என்ன இருக்கு? போயிட்டே இருக்கும் ரைட்டா? அப்ப மூவிங்ல இருக்கும்போது அந்த மூவிங்குக்குள்ள அதாவது பஸ்ஸுக்குள்ள யார் இருக்கா? பாசெஞ்சர் இருக்கும். நம்மளோட பாடியுமே எப்படிதான் இருக்குன்னா மூவிங்ல இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். பாடினா நம்மளோட ஆட்டம் அணுக்கள் தான் எல்லாமே. சரி, இப்ப அது என்னன்னா மூவிங்ல இருக்க தான் பார்க்கும். பட் சடனா வந்து என்ன பண்றாங்க? ஸ்டாப்ல நுப்பாட்டுறாங்க. அப்ப பிரேக்க போடுறாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ் நிக்குது ரைட்டா? அந்த பஸ் நிக்குதுன்னா என்ன? அது ஒரு சேஞ்சஸ் நடக்குது. என்ன சேஞ்சஸ் இருக்குது? மூவிங்ல இருந்தது ஸ்டாப் ஆகுது. ரெஸ்ட்டுக்கு போகுது. அப்போ ஒரு இடத்துல மாற்றம் வரும்போது நம்ம பாடி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூவிங்ல இருக்க தான் பார்க்கும். அந்த இனர்ஷியால தான். அந்த இனர்ஷியா ஆஃப் த மோஷன்ல இருக்க பார்க்கும். பட் அத தாண்டி ஒரு ஃபோர்ஸ். அது குடுக்குற பிரேக் ரொம்ப ஹையா இருக்கனால தான் நம்ம முன்னோக்கி போறோம் ரைட்டா? சோ அதனால தான் என்னன்னா, இது இனர்ஷியாவுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். 2வது, எ பால் ரோலிங் ஆன் எ ஃபிரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் ஃபாரெவர். உராய்வே இல்லாத ஒரு மேற்பரப்பில் பந்து தொடர்ந்து உருளுது. அப்படியே அது பாட்டுல உருண்டுகிட்டே இருக்கான். அப்ப அது பாட்டுல உருண்டுகிட்டே இருக்கான்னா என்ன? அது பாட்டுல என்ன? இனர்ஷியா ஆஃப் த மோஷன்ல இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா? அதுக்கான ஃபோர்ஸ வச்சுக்கிட்டு அது பாட்டுல எந்த ஒரு நிலைமையிலயும் மாறாம அது பாட்டுல மோஷன்ல இருக்கு. இதுவும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் என்னன்னா இனர்ஷியா தான். 3வது, டஸ்ட் ஃபாலிங் ஆஃப் த கார்பெட் வென் பீட்டன். ஒரு கம்பளத்த அடிக்கும்போது தூசி வந்து கீழ விழுகுறது. அந்த தூசிய அடிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த கம்பளத்த அடிக்கிறோம் ரைட்டா? அந்த கம்பளத்த அடிக்கிறது ஒரு ஃபோர்ஸ் குடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ் குடுக்கனால தான் தூசி கீழ விழுது ரைட்டா? அந்த தூசி அந்த கம்பளத்துல ஒட்டிக்கிட்டே இருக்கும். இல்ல நான் விழுக மாட்டேன், விழுக மாட்டேன்னு வந்து அது ஃபோர்ஸ் குடுத்துட்டே இருக்கும். அத தாண்டி நம்ம அடிக்கிறனால அந்த தூசி கீழ விழுது. அப்ப என்ன? அதுல இனர்ஷியால மாற்றம் ஏற்படுது ரைட்டா? சோ அதுவும் என்ன அப்டின்னா, இனர்ஷியாக்கு எக்ஸாம்பிள் தான். பட் புக் ஸ்லைடிங் ஆன் எ ரஃப் ஆன சர்ஃபேஸ் அண்ட் ஸ்டாப்பிங். இப்ப ஒரு ஸ்லைட் ஆயிட்டு இருக்கு. ஒரு கரடுமுரடான மேற்பரப்பில் புத்தகம் வந்து அப்படியே வழுக்கிக்கிட்டே வந்து நின்று. சோ அந்த வழுக்குறதுனால வழுக்கிக்கிட்டே வர்றது என்ன வரும்? ஃப்ரிக்ஷன் வரும் ரைட்டா?
ஸோ ஃப்ரிக்ஷனுக்கும் இனர்ஷியாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனாலதான் அந்த இடத்துல என்ன கீழே விழுது. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நல்லாவே வந்து என்னன்னா கன்ஃபியூஸ் பண்ணி விடும். கொஞ்சம் தெளிவா வந்து என்ன பண்ணிக்கணும் ஆவத்துல வச்சுக்கோங்க. அடுத்து அக்கார்டிங் டு த நியூட்டனோட தேர்ட் லா, ஆக்ஷன் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணும்? ஒரு இடத்துல ஆக்ஷன் இருந்தா அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் கிடைக்கும், ரைட்டா? ஸோ கேன்சல் ஈச் அதர் அவுட் பிகாஸ் தே ஆர் ஈக்குவல் அப்படின்னா இது வந்து கேன்சல் ஆகும். ஆக்டிங் ஆன் த சேம் ஆப்ஜெக்ட் அட் அ டிஃப்ரெண்ட் டைம். இது வந்து நல்லா கவனிங்க. ஆக்ட் ஆன் சேம் சப்ஜெக்ட், சேம் ஆப்ஜெக்ட் கிடையாது, வேற வேற ஆப்ஜெக்ட். ஆக்ட் ஆன் டூ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். ஏன்னா ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கணும், ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷனுக்கும் ரெண்டு பொருள் இருந்தா மட்டும் தான் நடக்கும், ரைட்டா? அட் த சேம் டைம். இது ஏன் தப்புனா கேன்சல் ஈச் அதர் அவுட் பிகாஸ் தே ஆர் ஈக்குவல். எப்போதும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்ல முடியாது, ரைட்டா? அதனாலதான். ஸோ ஆக்ட் ஆன் டூ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் அட் சேம் டைம் தான் கரெக்டா இருக்கு. அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து சீதா வரும். ஆக்ட் ஆன் த சேம் ஆப்ஜெக்ட் அட் த சேம் டைம் கிடையாது, சேம் ஆப்ஜெக்டே கிடையாது, டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ல தான் வந்து என்ன ஆகும்னா நியூட்டனோட தேர்ட் லாவை வந்து அப்ளை பண்ணுவோம். அடுத்த கேள்வி, அக்கார்டிங் டு நியூட்டனோட தேர்ட் லா ஆஃப் மோஷன், which of the following statement is true? என்ன சொல்றாங்க? ஆக்ஷன் ரியாக்ஷன் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பட் ஆக்ட் ஆன் டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ். இது உண்மை தானே? ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கும். பட் ஆக்ட் ஆன் என்ன டூ டிஃப்ரெண்ட் பாடி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டா தான் இருக்கு. ஆக்ஷன் ரியாக்ஷன் ஆர் அன்ஈக்குவல் கிடையாது. நம்ம வந்து டெஃபனிஷனே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நியூட்டனோட தேர்ட் லா படி there is a equal and opposite reaction அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது என்னாகும்? இதுவும் தப்பாயிரும். மூணாவது பாருங்களேன், ஆக்ஷன் ரியாக்ஷன் ஆக்ட் ஆன் த சேம் பாடி கிடையாது, வேற வேற டிஃப்ரெண்ட் பாடியில தான். ஆக்ஷன் ரியாக்ஷன் கேன்சல் ஈச் அதர் அவுட் பிகாஸ் தே ஆர் ஆக்ட் ஆன் த ஒன் பாடி. இதுவும் தப்பு. ஒன் பாடி கிடையாது, டூ பாடி தான். சாரி, இது வந்து தப்பு வரும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன் ஏ தான். அடுத்து, when you shake a tree the fruit fall because of எதனால? அதாவது அந்த ட்ரீல அந்த ஃப்ரூட் இருக்கு, ரைட்டா? அந்த பழங்கள் அந்த மரத்துல இருக்கிறதுக்கான ரீசன் வந்து அது ஒரு இனேஷியாவை வந்து மெயின்டைன் பண்ணும். அதாவது என்னன்னா இனேஷியா ஆஃப் த ரெஸ்ட்ல வந்து எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ஃப்ரூட் வந்து இருக்கும். பட் ஒன்ஸ் கிராவிட்டி இழுத்துக்கிட்டே இருக்கும். எப்ப அந்த கிராவிட்டியோட ஃபோர்ஸ் அதிகமா இருக்கோ அப்ப என்ன ஆகும்? அந்த பழம் வந்து என்னன்னா கீழே வந்து, ரைட்டா? பிளஸ் அந்த மரமும் அதை வந்து விட்டுரு. அப்ப என்ன ஆகுது? இந்த மரம் கீழே விடுது. அது என்னது? இனர்ஷியால மாற்றம் ஏற்படுது. அப்ப அந்த இனர்ஷியா ஆஃப் த மோஷன் தான் வந்து இதுக்கு வரும். நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லாவே பெஸ்டா எதை வச்சு தான் லேர்ன் பண்ணியிருப்பேன்னா, மரத்துல இருந்து வந்து என்னன்னா கீழே விழுகிற வந்து ஆப்பிள் தான். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும்போது அது ரெஸ்ட்ல இருக்க தான் பார்க்கும். அன்லெஸ் வந்து என்னன்னா வேற ஏதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும். சரி, இப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, பட் அது பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், பெருசா என்ன ஆகாது? ஒண்ணுமே வந்து நடக்காது. பட் அதே இது அன்பேலன்ஸா இருந்துச்சு, அன்பேலன்ஸ்னா அதிகமான ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்? ஆல்ரெடி இருந்த வந்து என்னன்னா நிலைமத்துல மாற்றம் ஏற்படும். அதுக்கான ரீசன் வந்து இனர்ஷியால அது மாற்றம் ஏற்பட்டுச்சு. சரி, இனர்ஷியால மாற்றம் வந்து ஏற்பட்டுச்சு. அதனால பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இனர்ஷியா ஆஃப் மோஷன் தான். அடுத்த கேள்வி, a person standing in a bus that suddenly stops, the person tend to fall forward. Which of the following law of motion directly responsible for this phenomenon? இனர்ஷியாவோட கான்செப்ட். இனர்ஷியா இதை பத்தி பேசினா நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். When you sit on a chair, the chair exerts a upward force on you. The reaction force in this case. நாங்கள் ஒரு நாற்காலியில் உட்காரும் போது நாற்காலி உங்களை மேல் நோக்கி ஒரு விசையை செலுத்துகிறது. இந்த நிலையில் எதிர்வினை விசை என்னன்னு கேட்கிறாங்க. அதாவது எப்போதும் ஒரு இடத்துல அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சேர்ல உட்காரோம், அந்த சேர் ஏன் நம்மளை தாங்குதுன்னா அது ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் கொடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை வந்து என்னன்னா தாங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன, சேர் வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் கொடுக்குது, நம்ம என்ன கொடுப்போம்? ஒரு வெயிட் வந்து வைப்போமா? நம்மளோட வெயிட் இருக்கா? அப்ப நம்ம வெயிட், ஸோ நம்ம வெயிட்னா அந்த சேருக்கான ஒரு டவுன்வர்டா இருக்கும், ரைட்டா? அப்வர்ட் டவுன்வர்ட். எப்படி நியூட்டனோட தேர்ட் லால ஆக்ஷன் ரியாக்ஷன் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும். அடுத்து பாருங்க, a swimmer pushes water backwards, the reaction force that propels the swimmer forward. எல்லாமே பார்த்தோன்னே நீங்க வந்து சொல்லிடலாம். கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து, which of the following not a example of நியூட்டனோட தேர்ட் லா? ஸோ நியூட்டனோட தேர்ட் லா என்ன? there is a every action there is a equal and opposite reaction. A stone
ட்ராப்பிங் ஃப்ரீலி டுவர்ட்ஸ் அ கிரவுண்ட். நியூட்டனோட தேர்ட் லாவானா புல் பண்ணலாம். ராக்கெட் ரைசிங் அப்வர்ட், கேசஸ் ஆர் எக்ஸ்பெல் டவுன்வர்ட். இது கரெக்டான நியூட்டன் தேர்ட் லா தான். கன் மூவிங் பேக்வர்ட் ஆஃப்டர் ஃபைரிங் புல்லட், நியூட்டனோட தேர்ட் லா தான். ஹார்ஸ் புல்லிங் எ லோடட் கார்ட், அதாவது ஒரு குதிரை என்ன பண்ணும், அதோட சுமை வண்டியை வந்துன்னா ஒரு இழுக்கும், அதனால அந்த வண்டி என்ன வரும் ரைட்டா, அது ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும், அந்த வண்டி வரும். அப்போ தெர் இஸ் ஆக்ஷன், சரி, கடைசியா ஒரு ஆக்ஷன் இருக்கு, அதுக்கு ஈக்குவலான வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கு ரைட்டா. இல்ல எது சம்பந்தம் இல்லாததுன்னா ஆப்ஷன் ஏ தான். ஒரு கல்லு மேல இருந்து தூக்கி போட்டு விழுகிறது வந்து நியூட்டனோட தேர்ட் லா சம்பந்தப்பட்டது கிடையாது. கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏதான் வரும். அடுத்தது நியூட்டனோட தேர்ட் லாவுக்கான எது எக்ஸாம்பிள் அல்லன்னு கேட்டிருக்காங்க. இது நீங்க ஈஸியானதான் பார்த்துட்டு ப்ராப்பரா என்ன பண்ணுங்கன்னா ஆன்சர் வந்து சொல்லுங்க. அடுத்து which of the following statement is true according to the first law of motion. நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுவாங்க, கார் அக்சலரேட் when engine is started. இது வந்து நியூட்டனோட செகண்ட் லா. ஸ்டோன் ஃபாலிங் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி, இது கிடையாது. பர்சன் கண்டினியூ டு மூவ் ஃபார்வர்ட் இந்த கார் ஸ்டாப் சடன்லி, மூவ் ஃபார்வர்ட், இதை நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லால வந்து சொல்லியிருப்போம். ராக்கெட் லான்ச்சிங் அப்வர்ட், இது நியூட்டனோட தேர்ட் லால வரும். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். ஏன்னா கேட்கறது வந்து ஃபர்ஸ்ட் லா தான் வந்து கேட்டிருக்கான். அக்கார்டிங் டு Newton's second law of motion, what happens when an unbalanced force is applied to a object? நியூட்டனோட இரண்டாவது இயக்க விதிப்படி சமநிலையற்ற விசை ஒரு பொருளில் செயல்பட்டால் என்ன நிகழும்? நம்ம பார்த்திருக்கோம் F equal to M into A பார்த்தோமா. இப்போ ஒரு ஃபோர்ஸ் ஒரு நிறை கொண்ட ஒரு பொருள்ல வந்து படும் போது என்ன ஆகும், அந்த பொருள் வந்து என்னன்னா நகுலு ரைட்டா. அந்த பொருள் ஏதாவது ஒரு மோஷன்ல இருக்கும்போது இல்ல சும்மா ரெஸ்ட்ல இருந்தாலும் அதுல மாற்றம் வந்து ஏற்படும். ஆப்ஜெக்ட் மூமெண்டம் ரிமைன் அன்சேஞ்ச் கிடையாது, மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ஹையான ஃபோர்ஸ், அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஆப்ஜெக்ட் மூவ் இன் சர்க்குலர் பாத் டெஃபினட்டா கிடையாது. ஆப்ஜெக்டோட மூமெண்டம் சேஞ்சஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் த அப்ளைட் ஃபோர்ஸ். உண்மைதான், நம்ம எதை நோக்கி வந்துனா நம்ம ஃபோர்ஸை கொடுக்குமோ அதுக்கு ஏத்தாப்புல என்ன ஆகும், அந்த பொருள் வந்து மூவ் ஆகும் ரைட்டா. இப்போ அந்த கார் இந்த சைடு தள்ளுறோம்னா என்ன, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்கோ அது சைடு வந்து அந்த கார் வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ அதை வச்சு பார்க்கும்போது என்ன ஆகும்னா கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். அடுத்து which of the following situation clearly illustrate நியூட்டனோட தேர்ட் லா, where action reaction forces act on two different objects and are equal and வந்து opposite. ஒன்றும் கிடையாது, நியூட்டனோட தேர்ட் லாவுக்கு எது கரெக்டா வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே ஈஸியான ஆப்ஷன் தான், அதனால நீங்க தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நான் வந்து ரொம்ப இது சொல்றேன், உங்களை வந்து ரொம்ப வேலை வாங்குறேன்னு நினைச்சுக்கிறாதீங்க. நீங்க வந்து கொஞ்சம் மைண்ட் ஒர்க் பண்ணீங்க, நீங்க வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ஜாலி இருக்கும். ஓகே, நம்ம கான்செப்ட் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கும். அதனால தான் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக என்ன பண்ணலாம்னா நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் போட்டு இதுக்கு என்ன சார் ஆன்சர்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நான் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிடுவேன். பட் நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கேள்வியும் நியூட்டனோட தேர்ட் லா ஆஃப் நியூட்டனோட தேர்ட் லா ஆஃப் மோஷன். பாருங்க எவ்வளவு கொஸ்டின் நியூட்டன் ரிலேட்டடாவே கேட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் கான்செப்ட் கிளாரிட்டியா இருந்தா எப்படி கேட்டாலும் உங்களால என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். தேர்ட் லாவுக்கு எது பெஸ்ட் வரும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த இங்க இருக்கிற ஆப்ஷனுமே சேம் தான். நான் இதுலயே உங்களுக்கு கான்செப்டை சொல்லிட்டேன், அதை வச்சு உங்களால என்ன பண்ண முடியும்னா ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அடுத்து நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனுக்கு இன்னொரு பேர் என்ன, லா ஆஃப் இனர்ஷியா, நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான், ரொம்ப ஈஸியானது. இப்போ இதுலயே ஃபோர்ஸ் அண்ட் லா ஆஃப் மோஷன்ல ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டினுமே வந்து கேட்டிருக்காங்க, அது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். பாடி ஆஃப் மாஸ் 2 kg மூவிங் வித் வெலாசிட்டி ஆஃப் 10 மீட்டர் பை செகண்ட், ஃபோர்ஸ் ஆஃப் 4 நியூட்டன் அப்ளைட் ஃபார் 5 செகண்ட், ஃபைனல் வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டி கான்செப்ட் எல்லாமே நம்ம போன வீடியோலயே பார்த்தோம். இயக்க வருது பார்த்தீங்கன்னா, இயக்க சமன்பாடுகள்னு சொல்லிட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, நான் ஒரு நினைக்கிறேன் இயக்க சமன்பாடுகள் பார்த்துருக்கோம். அதுல என்ன சொல்றாங்க, ஃபைனல் வெலாசிட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா v = u பிளஸ் வந்து at ரைட்டா. அதாவது ஃபர்ஸ்ட் இயக்க சமன்பாடு அப்படின்னு இங்க இருக்கு பார்த்தேன், இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். சரி, இப்போ நான் ஃபைனல் வெலாசிட்டி வேணும்னா எனக்கு என்ன, இனிஷியல் வெலாசிட்டி முதல்ல தெரியணும். அவங்க என்ன சொல்றாங்க, இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ u = தான் வந்து 10 மீட்டர் பை செகண்ட் கொடுத்துட்டாங்க ரைட்டு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைம் இருக்கு, டைம் வந்து 5 செகண்ட் டைம் வந்து இருக்கு. ஆனா ஏ என்பது அக்சலரேஷன் ரைட்டா. நான் அக்சலரேஷனை கண்டுபிடிக்கணும். அக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, a = சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அதனா v - u/t அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிங்க,
இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால சால்வ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு இங்கேயுமே என்ன தேவை? ஃபைனல் வெலாசிட்டி தேவை ரைட்டா? அதுவும் தெரியாதே. அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும்னா, நம்மளுக்கு நியூட்டனோட லா இருக்குல்ல, F ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ இருக்குல்ல, அதை யூஸ் பண்ண வேண்டியதான். எனக்கு ஏ வேணா என்ன பண்ணுவேன்? F எம்னு போடுவேன். இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவா? ஃபோர்ஸ் வந்து என்னன்னா 4 நியூட்டன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ரைட்டா? அப்ப 4ன்னு போடுவேன். அடுத்து நிறை பாருங்க 2 கேஜின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 2 அப்படின்னு போடுவேன். அடுத்து என்ன வரும்? அக்சலரேஷன் 2 வருது ரைட்டு. இப்ப என்ன வரும்? இந்த இதுல அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ U எவ்வளவு இருக்கு? ஸோ U வந்து 10 இருக்கு ரைட்டா? A என்ன இருக்கு? 2 இருக்கு. டைம் என்ன இருக்கு? 5 இருக்கு. ஸோ அப்ப என்ன வரும்? இங்க ஒரு 10, இங்க ஒரு 10, 20 வரும் ரைட்டா? ஸோ அப்ப 20 மீட்டர் பை செகண்ட். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்க இருக்குன்னா டில இருக்கு. புரியும் நினைக்கிறேன். எப்படி வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணணும்னு பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்களேன். என்ன சொல்றாங்க? ஃபோர்ஸ் ஆஃப் 10 நியூட்டன் ஆக்ட் ஆன் a body of mass 2 kg. Acceleration produced. அதாவது அக்சலரேஷனா என்ன பார்த்துருக்கோம். F equal to m into a ரைட்டா? ஆக்சுவலி இது மட்டும் த்ரில்லும் கிடையாது, முடுக்கம். அக்சலரேஷனுக்கு தலைமையில முடுக்கம் சொல்லுவோம். இதை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தப்பாயிருச்சு, இதை பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான்? ஏ தான் கேட்டிருக்கான். எஃப் வந்து கொடுத்துருக்கான், 10ன்னு கொடுத்துருக்கான். மாஸ் எவ்வளோ? ஸோ மாஸ் வந்து என்ன 2 அப்படின்னு கொடுத்துருக்கான் ரைட்டா? அப்போ அடிக்கும் போது 5 தான் வரும். 5 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டு. அதே மாதிரி இங்க பாருங்க. ஃபோர்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் டபுள்டு while it mass remain the same. அக்சலரேஷன் இருக்கு. ஃபார்முலா என்ன? F equal to m into a சொல்றோம் ரைட்டா? இப்போ நம்மளுக்கு வந்து a தான் வேணும்னா F by m இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க? ஃபோர்ஸோட ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து டபுள் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப F என்ன பண்ணிக்கிறேன்? 2F அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா ரைட். மாஸ் வந்து ரிமைன் சேம் தான். ஸோ M வந்து M தான். M வந்து M தான். இப்போ இதை வந்து என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் இதில் அப்ளை பண்ணுவோம். அப்போ A is equal to 2F by M இருக்கும். அப்போ 2F by M. அந்த FIM ஒரிஜினலுக்காக இருக்கிற A இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அக்சலரேஷன் நார்மலா இருந்த அக்சலரேஷனை விட இப்ப என்ன இருக்கு? டபுள் ஆகுது ரைட்டா? ஸோ அதனால வரும் ஆப்ஷன் சி வரும். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்து வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ரொம்ப பேசிக்கா இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். அது நீங்க புரியணும். அதுக்காக தான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா நீங்க வந்து என்னன்னா சால்வ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதுல பாருங்களேன். A constant force act on an object of mass 4 kg for a duration of 2 seconds. It increases the object velocity from 2 second to meter by second to 8 meter by second. What is the magnitude of the applied force? நான் கேட்கறது ஃபோர்ஸ் தான் ரைட்டா? அப்போ எஃப் ஈக்குவல் டு என்ன பண்ணுவேன்? எம் இன்ட்டு ஏ போடு ரைட்டா? ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்கான். மாஸ் இருக்கு. ஸோ மாஸ் வந்து 4 kg இருக்கு. ஏ அக்சலரேஷன். இப்போ அக்சலரேஷன் என்ன பண்ணி ஆகணும்னா நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம்னா அக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையவே இருக்கு ரைட்டா? ஸோ வி மைனஸ் யூ பை டி இதை போகலாம். ஏன்னா ஏன் இந்த ஃபார்முலா நான் போடுறேன்னா இந்த இடத்துல வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. யூ இருக்கு, விஇ இருக்கு. அப்போ 8 மைனஸ் 2 டைம் எவ்வளோ? டைம் வந்து 2. அப்போ 6 பை 2ன்னு வரும். அடிக்கும்போது என்னன்னா 3ன்னு இருக்கும் ரைட்டா? ஸோ அக்சலரேஷன் 3ன்னு இருக்கு. ஜஸ்ட் என்ன? எஃப் ஈக்குவல் டு எம் என்ன? நிறை வந்து 4. இது வந்து என்ன 3 ரைட்டா? ஸோ அப்போ 4 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ன்னு வரும். ஸோ 12ன்னு எங்க இருக்குன்னா ஆப்ஷன் பில இருக்கு. If you push a stationary wall with 800 Newton, the wall pushes you back. அதாவது நியூட்டனோட தேர்ட்ல என்ன சொல்லுவாங்க? That is every action equal and opposite reaction. Equal and opposite. ஒரு வாலை நான் தள்ளுறேன் 800 நியூட்டன் ஃபோர்ஸை கொடுத்து. அப்ப அந்த வால் நம்மளே வந்து என்ன பண்ணும்? ஆக்சுவலி என்னன்னா அது ஒரு அது ரிட்டர்ன் வந்து கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். பட் அதை நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம் அவ்வளவுதான். ஏன்னா அது வந்து கையில அது வந்து ஸ்டேஷனரே இருக்கறனால. அப்ப என்ன வரும்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்கறது ஈக்குவலண்டா தான் இருக்கும். எவ்வளவு இருக்குன்னா 800 நியூட்டன். ஏன்னா அந்த லாவோட டெஃபினேஷன் அதான். ஆக்ஷன் அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ரியாக்ஷன். நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுத்து ஒன்று பண்றோமோ அதுக்கு ஈக்குவலண்டான வந்து என்ன வரும்னா அது ஒரு ஃபோர்ஸை வந்து திருப்பி அனுப்பும்னு சொல்றதுதான். அடுத்து 37வது கொஸ்டின். ஃபோர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க. டைரக்டா நியூட்டனோட செகண்ட் லா ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து கரெக்டா வருதான்னு நீங்க செக் பண்ணணும். அதே மாதிரி தான் 38மே. இதுல வந்து ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க, அக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து எம்மே கொடுத்துருக்காங்க, மாஸ். கரெக்டா வருதான்னு நீங்க பாருங்க. சப்போஸ் டவுட்டா வரும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். என்னோட நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களாம் பார்த்துட்டு வந்துருங்கன்னா
என்ன நீங்க தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன். நான் எல்லாமே வந்து என்னன்னா உங்களை தான் வந்து நான் பண்ண சொல்லுவேன். ஏன்னா நீங்க தான் வந்து எக்ஸாம் ஹால்ல உட்காந்து என்ன பண்ண போறீங்க, எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதுதான் இங்க மேட்டர். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் இந்த டாபிக்ல வந்து கேட்ட கொஸ்டின்ஸ். நீங்க ஃபண்டமெண்டல் வந்து நீங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து ப்ரிப்பேர் பண்ணாம இருக்கீங்க. எனக்கு சயின்ஸ் வந்து அவ்வளவா வந்து கிளாரிட்டி கிடைக்கல. ரொம்ப சிம்பிளிஃபைட் வேலை யாரும் எனக்கு பெருசா வந்து நான் லேர்ன் பண்ணல அப்படின்னு இருந்தீங்கன்னா, தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா, சயின்ஸ் கிளாஸஸ் பாருங்க. ரொம்பவே அக்யூரேட்டா முடிஞ்ச அளவுக்கு அனிமேஷன் இதை வச்சு தான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும்னா, கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது எல்லாமே என்னன்னா, ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒன்ஸ் நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணோனீங்க, இங்க ஸ்டோர்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்க 400 வரும். நீங்க பே பண்ணும்போது ரூ. 440 வந்து பே பண்ணீங்க. 1 இயர் வேலிடிட்டி. அதாவது என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அன்னையிலிருந்து 1 இயர்ஸ்ல என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த கோர்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோட என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல வந்து கேளுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நிறைய எஃபர்ட் போட்டு வந்து வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். அதனால உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். எஸ் நிறைய ஸ்டூடெண்ட் பாக்குறாங்க. அதனால நம்ம வந்து ப்ராப்பரா ரொம்ப அக்யூரேட்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான உழைப்பும் வந்து நான் எக்ஸ்ட்ரா போடுவேன். சரி, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.